Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாடியூல் நம்பர் 4. இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸோட சீரிஸ் parallel கனெக்ஷனை பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாடியூல்ல கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா வோல்டேஜ் லா பத்தி பார்த்தோம். கரண்ட் லா அப்படிங்கறதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு ஜங்ஷன்ல சர்க்யூட்ல ஒரு ஜங்ஷன்ல இன்கமிங் கரண்ட் எவ்வளவு இருக்குதோ அதாவது அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் டு அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் அவுட்கோயிங் கரண்ட். எத்தனை நம்பர் ஆஃப் இன்கமிங் கரண்ட் வருதோ அது எல்லாத்தையும் கூட்டினோம்னா அது எதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னா அதை விட்டு வெளியே போற அவுட்கோயிங் கரண்ட்டுக்கு சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அப்படிங்கிறது பார்த்தோம். கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லால என்ன சொன்னாங்கன்னா ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்ல பொட்டன்ஷியல் ரைஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், வோல்டேஜ் ரைஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா வோல்டேஜ் டிராப்புக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நம்ம பார்க்க போற மாடியூல்லையும் இந்த கரண்ட் லா வோல்டேஜ் லா வந்து யூஸ் பண்ண போறோம். சொல்ல போனா இந்த மாடியூல் முடிகிறப்ப உங்களுக்கு கரண்ட் லானா என்ன வோல்டேஜ் லானா என்ன அப்படிங்கிறது இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கும். சரி, இப்ப இந்த மாடியூல்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸோட கனெக்ஷனை பத்தி பார்க்க போறோம். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், மின்தடை அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த பேர்லயே தெரியும் மின்தடை அப்படிங்கிறது என்னன்னா மின்னோட்டத்தை தடுக்கிறது தான் மின்தடை அப்படின்னு அர்த்தம். சரி சார், இதோட கனெக்ஷனை பத்தி என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்க்யூட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சர்க்யூட்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பயன்படுத்துவோம். இப்ப ஒரு ரெசிஸ்டன்ஸும் இன்னொரு ரெசிஸ்டன்ஸும் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத பொறுத்து அதை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரிஸ் கனெக்ஷன், பேரலல் கனெக்ஷன். சீரிஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல என்ன பேரு அப்படின்னா தொடர் இணைப்பு அப்படின்னு பேரு. தொடர் அப்படின்னா என்னன்னு தெரியும், கண்டினியூஸா வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதால தொடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸும் தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அத சீரிஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்துலயும் கரண்ட் வந்து சேமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ல என்ன கரண்ட் ஃப்ளோ ஆச்சோ அதே தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ்லயும் ஃப்ளோ ஆகும். சோ இத சீரிஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து நம்ம பாக்குறது parallel கனெக்ஷன். parallel கனெக்ஷன்ங்கிறது என்னன்னா பக்க இணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு முன்னாடி நோட் அப்படின்னு சொல்லி இல்ல ஜங்ஷன் ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்ல இருந்து கரண்ட் என்னவா மாறும் அப்படின்னா ஸ்பிளிட் ஆகி பிரிஞ்சு போகும். அப்படி போறத நம்ம parallel கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு சர்க்யூட்ல வந்து சீரிஸாவும் பேரலாவும் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்றேன். இந்த மாதிரியான நேரத்துல சர்க்யூட்ல நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். எனக்கு என்ன தேவை அப்படின்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு வேல்யூ வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்க பர்ஸை நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்க பர்ஸ்ல நிறைய காசு இருக்கும். 10 ரூபா நோட் இருக்கும், 50 ரூபா நோட் இருக்கும், 100 ரூபா நோட் இருக்கும். உங்கள்கிட்ட யாராவது வந்து காசு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்ல மாட்டீங்க அப்படின்னா என்கிட்ட 10 ரூபா நோட் இருக்குது, 20 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு இத்தனை இருக்கு, 20 ரூபா நோட்டு இத்தனை இருக்கு, 50 ரூபா நோட்டு இத்தனை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. மொத்தமா எல்லாத்தையும் கூட்டி எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதுதான் காசு, அப்படி இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. அதே மாதிரி சர்க்யூட்ல நிறைய ரெசிஸ்டன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். காசுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அதுல வந்து காசு எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் மொத்தமா கூட்டுவீங்க. ஆனா ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அது சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கா பேரலல் கனெக்ஷன்ல இருக்கா அப்படிங்கறத பொறுத்து அதுக்குன்னு தனிப்பட்ட ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா டோட்டல் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஃபார்முலாவை தான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சீரிஸ் சர்க்யூட். இந்த சர்க்யூட்டை நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும். இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா R1, R2, R3 மூணு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் தொடர்ந்து இணைக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது இதுல போற கரண்ட் தான் இதுலயும் ஃப்ளோ ஆகும். அதனால இந்த மூணு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சீரிஸா கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்றேன். எப்படி சீரிஸா கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்றேன், தொடர்ந்து ஒவ்வொன்றும் தொடர்ந்து கனெக்ட் ஆயிருக்குது. ஒன்னுல ஃப்ளோ ஆகுற அதே கரண்ட் தான் இன்னொன்னுலயும் ஃப்ளோ ஆகும். அதனால இத சீரிஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்றேன்.
சரி, இப்ப இந்த சீரிஸ் கனெக்ஷன்ல 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த 3க்குரிய ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ நான் கண்டுபிடிக்கணும். 3ஐயும் சேர்த்து நான் ஒரே ரெசிஸ்டன்ஸ் அளவா சொல்லணும். அது எப்படி சொல்றது? இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா யூஸ் பண்ண போறோம். கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா படி பொட்டன்ஷியல் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிராப். இந்த சர்க்யூட்ல பொட்டன்ஷியல் ரைஸ்ங்கிறது என்னது? போன மாடியூல்லே நம்ம பார்த்தோம். வோல்டேஜ் சோர்ஸ்னு நம்ம ஒன்னு யூஸ் பண்ணோம்னா அதுதான் பொட்டன்ஷியல் ரைஸ். இங்க வோல்டேஜ் சோர்ஸ்ங்கிறது என்னது? V அப்படிங்கிறது தான் வோல்டேஜ் சோர்ஸ். இங்க நம்ம யூஸ் பண்ணிருக்க V தான் வோல்டேஜ் சோர்ஸ். அப்ப வோல்டேஜ் டிராப்ங்கிறது என்னது? ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லயும் டிராப் ஆயிருக்க வோல்டேஜா வோல்டேஜ் டிராப் அப்படின்னு சொல்றோம். அப்ப R1 ல டிராப் ஆகிற வோல்டேஜ வந்து V1 னு சொல்றோம். R2 ல டிராப் ஆகிற வோல்டேஜ V2 னு சொல்றோம். R3 ல டிராப் ஆகிற வோல்டேஜ V3 அப்படின்னு சொல்றோம். ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ்ல கரண்ட் பாஸ் ஆகுறப்ப அங்க ஒரு வோல்டேஜ் வந்து டிராப் ஆயிரும். ஓகேவா? அது வந்து எலக்ட்ரிக்கலோட பண்பு, ஒரு ரெசிஸ்டன்ஸோட பண்பு. ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸும் அதுக்கு பக்கத்துல ஒரு வோல்டேஜை வந்து தேக்கி வச்சுக்கணும். அதெல்லாம் நம்ம வோல்டேஜ் டிராப்னு சொல்றோம். அந்த வகையில R1 வந்து V1 ஒன்னு நிப்பாட்டி இருக்கு, R2 V2ங்கிற ஒரு அளவுல வோல்டேஜ் நிப்பாட்டி இருக்கு, R3 V3ங்கிற அளவுல ஒரு வோல்டேஜ் நிப்பாட்டி இருக்கு. இப்போ வோல்டேஜ்ல அப்ளை பண்ணும்போது என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்புட் பொட்டன்ஷியல் ரைஸ் V equal to algebraic sum of potential drop V1 plus V2 plus V3. So இந்த V எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இந்த 3 வோல்டேஜ் டிராப்பை ஆட் பண்ணோம்னா அதுக்கு ஈக்குவலா இருக்கும். சரி, இப்ப அடுத்து இதுல நான் R1 ல டிராப் ஆகிற வோல்டேஜ் நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப இங்க நம்ம என்ன பண்றோம்னா ஓம்ஸ் லாவை யூஸ் பண்றோம். ஓம்ஸ் லால வோல்டேஜ் ஈக்குவல் டு current into resistance V equal to I into R. அப்ப இந்த V1 எனக்கு தெரியும்னா நான் என்ன பண்ணணும்? இந்த ரெசிஸ்டன்ஸ் R1 அதுல ஃப்ளோ ஆகுற கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு V1 ஓட வேல்யூ கிடைச்சிரும். அததான் இங்க போட்டுக்கோம். V1 equal to I R1, I into R1. அதே மாதிரி V2 ஐயும் நம்ம V2 equal to I into R2, V3 equal to I into R3 அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சேன். இதை நான் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா V equal to V1 க்கு பதிலா IR1 போட்டேன், V2 க்கு பதிலா IR2 போட்டேன், V3 க்கு பதிலா IR3 போட்டேன். இப்ப இந்த மூணுலயும் எனக்கு I இருக்குது. சோ பொதுவா நான் I எடுத்துட்டேன் அப்படின்னா R1 plus R2 plus R3 அப்படின்னு சொல்லி இருக்குது. சோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த R1 plus R2 R3 அப்படிங்கிறதுக்கு R equivalent அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்ப R equivalent I, அதாவது V equal to I into R equivalent போடுறோம், equal to I into R1 plus R2 plus R3. இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த ஐயையும் இந்த ஐயையும் கேன்சல் பண்ணேன்னா R equivalent equal to R1 plus R2 plus R3. சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா V equal to I into R1 plus R2 plus R3 அப்படின்னு கொண்டு வந்தோம். அடுத்து என்ன பண்றோம்னா இந்த V க்கு ஓம்ஸ் லா அப்ளை பண்றோம். இந்த V1 க்கு ஓம்ஸ் லா அப்ளை பண்ணும்போது I into R1 வந்துச்சு இல்லையா? அப்ப இந்த டோட்டல் வோல்டேஜ்க்கு நான் ஓம்ஸ் லா அப்ளை பண்ணும்போது டோட்டல் சர்க்யூட் கரண்ட் I into இந்த சர்க்யூட்டோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிதானே? அப்ப அத நான் என்ன சொல்றேன்னா R equivalent அப்படின்னு போடுறேன். அப்ப V வந்து என்ன பண்றேன்னா I into R equivalent அப்படின்னு போடுறேன். அது எதுக்கு சமமா இருக்குதுன்னா இங்க நான் கண்டுபிடிச்சிருக்க I into R1 plus R2 plus R3. இப்ப ரெண்டுலயுமே போற கரண்ட் வந்து சேம் தான். அப்படிதானே? சீரிஸ் சர்க்யூட்ங்கிறப்ப டோட்டல் கரண்ட்டும் சேம் தான், ரெசிஸ்டன்ஸ்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் சேம் தான். அப்ப நான் இதை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா R equivalent equal to R1 plus R2 plus R3. அப்ப ஒரு சர்க்யூட்டை நான் சீரிஸ்ல கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா அதுல R1, R2, R3 இந்த மூணையும் ஆட் பண்ணனா அதான் ஈக்குவலன்ட் சர்க்யூட். அப்ப சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ்ல ஈக்குவலன்ட் சர்க்யூட் கண்டுபிடிக்க எனக்கு ரொம்ப ஈஸி. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 3 ஓம். அதே மாதிரி நான் 3 ரெசிஸ்டன்ஸா நான் ஈக்குவலா கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா நான் ரொம்ப ஈஸியா என்ன சொல்லிட முடியும்? R equal to 9 ஓம் அப்படின்னு சொல்லிட முடியும். மூணையும் நான் ஆட் பண்ணிருக்கேன். அப்ப ஒரு சர்க்யூட்ல 3 ரெசிஸ்டன்ஸ் நான் கனெக்ட் பண்ணேன்னா R equal to 9 ஓம் அப்படின்னு சொல்லி வரும். சோ சீரிஸ் சர்க்யூட்ல நிறைய ரெசிஸ்டன்ஸ் சீரிஸா கனெக்ட் பண்ணி இருந்துச்சுன்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து அதிகமா இருக்கும். அததான் நான் என்ன சொல்றேன்னா சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றேன்.
சோ இப்போ இந்த சர்க்கியூட் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இந்த சர்க்கியூட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கரண்ட், இந்த சர்க்கியூட்ல இருக்க கரண்ட்டை நான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க போறேன்? எனக்கு கரண்ட் வேணும் அப்படின்னா வோல்டேஜ் எனக்கு தெரியுது, கரண்ட் வேணும்னா எனக்கு ரெசிஸ்டன்ஸ் தெரியணும். ஆனா இங்க எனக்கு என்ன இருக்கு? ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ரெண்டு ரெசிஸ்டன்ஸ்ல ஒன்னு வந்து 10 ஓம், இன்னொன்னு வந்து 10 ஓம். ரெண்டும் சீரிஸா கனெக்ட் ஆயிருக்குன்னா நான் எப்படி ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும்? ரெசிஸ்டன்ஸ், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 20 ஓம். சோ இதை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கரண்டோட வேல்யூ கண்டுபிடிங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது parallel சர்க்கியூட், பக்க இணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இதுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து பிரான்ச்சா பிரியுது. பிரியுறதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா 3 பிரான்ச்சா பிரியுது. இத பக்க இணைப்புன்னு சொல்லுவோம். சோ இதுக்கு நான் எப்படி ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா வந்து யூஸ் பண்ண போறேன். இந்த கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா வந்து என்ன சொல்லுதுன்னா இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் டு அவுட்கோயிங் கரண்ட். இங்க இன்கமிங் கரண்ட் பாத்தீங்கன்னா ஐ அப்படிங்கிறது தான், இதுதான் ஜங்ஷன். இந்த ஜங்ஷன்ல இன்கமிங் கரண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இதை நோக்கி வர ஐ தான் இன்கமிங் கரண்ட். அதை விட்டு வெளியே போற I1, I2, I3 இந்த மூணும் தான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட் கோயிங் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப கரண்ட்ல அப்ளை பண்ணா எனக்கு என்ன ஆகும்? I ஈக்குவல் டு I1 பிளஸ் I2 பிளஸ் I3. அததான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். I ஈக்குவல் டு I1 பிளஸ் I2 பிளஸ் I3. ஓம்ஸ் லா படி I ஈக்குவல் டு V பை R. அதை நான் என்ன பண்றேன்னா இங்க அப்ளை பண்றேன். இங்க அப்ளை பண்ணும்போது V பை R ஈக்குவலன்ட், அதாவது டோட்டல் கரண்ட் ஐனா நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? டோட்டல் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் R ஈக்குவலன்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப V பை R ஈக்குவலன்ட் ஈக்குவல் டு V பை I1ங்கிறது V பை R1, I2ங்கிறது V பை R2, I3ங்கிறது V பை R3. இப்ப இது எல்லாத்துலயும் காமனா V இருக்குது இல்லையா? அந்த V எல்லாத்தையும் அடிச்சிட்டோம்னா 1 by R equivalent equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. இதுதான் parallel resistance ஓட ஈக்குவலன்ட் சர்க்யூட் கண்டுபிடிக்கிறது. அப்ப இதை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? எனக்கு 1க்கு மேல இருந்து 3க்கு மேல ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா plus 1 by R4 அப்படின்னு போட்டுக்கலாம். அதுக்கு மேல போச்சுன்னா plus 1 by R5 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இதுதான் parallel கூடிய ஈக்குவலன்ட் வேல்யூ. புரியுதா? இப்போ இந்த சர்க்யூட் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சர்க்யூட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல நீங்க ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எது எது சீரிஸா இருக்கு, எது எது பேரலலா இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரன் பண்ணிருக்க ரெண்டு ரெசிஸ்டரையும் பாத்தீங்க அப்படின்னா சீரிஸா இருக்கு. எதை வச்சு நான் இதை சீரிஸா இருக்குன்னு சொல்றேன்? ஏன்னா இந்த ரெண்டுக்கும் ஒரே கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது. அப்ப இந்த ரெண்டுக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா சீரிஸ்ல ரெண்டே ஆட் பண்ணா அதுதான் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். சோ இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பேன்னா 180 plus 60 equal to 240. அவ்வளவுதான். இப்போ அடுத்த பார்ட்ல நான் என்ன பண்ணிட்டேன்னா அதோட ஆன்சர் 240 ஓம் அப்படிங்கறத இங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டருக்கு ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா பேரலலா கனெக்ட் ஆயிருக்கு. எதை வச்சு நான் பேரலல் சொல்றேன்? ஏன்னா இங்க இருக்க கரண்ட் ரெண்டும் பிரிஞ்சு போகுது. அப்படி ஸ்பிளிட் ஆச்சுன்னா ரெண்டும் பேரலலா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ இங்க எனக்கு என்னவா இருக்குன்னா பேரலலா இருக்கு. இப்ப இந்த ரெண்டுக்கும் நான் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கூடிய ஃபார்முலா எழுதியிருக்கோம். 1 by R equivalent equal to 1 by 240 plus 1 by 60 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ப்ரொசீட் பண்ண முடியும். இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப இதோட வேல்யூ எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 1 by R equivalent equal to 0.0209. நம்ம என்ன வேணும் அப்படின்னா R equivalent வேணும். அப்ப இதுக்கு வந்த ஆன்சரை 1 divided by அப்படின்னு போடணும். இதுதான் இதுல முக்கியமான ஸ்டெப். இதை நிறைய பேர் மறந்துடுவோம். சோ R equivalent equal to 1 by 0.0209 அப்படின்னா equal to 47.85. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற அந்த பெரிய சர்க்கியூட்ல இந்த 25 ஓம் தவிர மிச்சம் இருக்க எல்லாத்தையும் நம்ம சுருக்கி நம்ம என்னவா கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா 47.85 ஓம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். மிச்சம் இருக்கிறது இந்த 25 ஓம் தான். இப்ப இந்த 25 ஓமும் 47.8 சீரீஸா இருக்குது. சோ நம்ம மொத்தமா ஆட் பண்ணோம்னா 72.84 ஓம் வரும். சோ இந்த பெரிய சர்க்கியூட்டை இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சிம்பிளா சுருக்கி ஈக்குவலண்டா ஒரு ரெசிஸ்டன்ஸா கொண்டு வந்திருக்கோம்.
உங்களுக்கு சீரிஸ் பேரலல்ல இதே தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சர்க்கியூட்ல வேல்யூ வேற கொடுத்துருப்பாங்க, காம்பினேஷன்ஸ் வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க, பேரல் வேற பிரான்ச் வர மாதிரி, சீரிஸ் வேற பிரான்ச் வர மாதிரி. நீங்க இந்த கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த விதத்துல உங்க சம் கொடுத்தாலும் உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஸோ இது சீரிஸ் பேரலல்ல இருக்க ஒரு பேசிக் சம். இது கூட எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்து கரண்ட் எவ்வளவு போகுது அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, வோல்டேஜ் இருக்குதுன்னா நம்ம ஈஸியா ஓம்ஸ்ல அப்ளை பண்ணி கரண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம்.